அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். சிங்கப்பூர்ல வெளிநாட்டு தங்கும் விடுதி அதாவது டொமெட்ரில பாதுகாப்பு அதிகாரியாக வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க லஞ்சம் வாங்கிய குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது எந்த டொமெட்ரில நடந்துச்சு, எத்தனை மாசம் சிறை தண்டனை, எவ்வளவு லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். அதே போல வேலை வாய்ப்பு தகவல்கள் நீங்க அறிஞ்சுக்கணும். சிங்கப்பூர் சம்பந்தமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன பின்தொடருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க, நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் வாங்குறதும் தப்பு, லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு. அதனால தயவு செஞ்சு யாரும் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். எதனால இந்த பாதுகாப்பு அதிகாரி லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு கேட்டா, சிங்கப்பூர்ல கள்ள சிகரெட்டுகள் குடிக்கும் போது ஒரு 2 பேர்கிட்ட இவர் 500 வெள்ளி பணம் மிரட்டி வாங்கியிருக்கதா சொல்றாங்க. இந்த கள்ள சிகரெட் அப்படிங்கிறது ஒரு சில கண்ட்ரில இருந்து சிங்கப்பூருக்கு தெரியாம, அதாவது சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டாம சிங்கப்பூருக்குள்ள இறக்கி இதை விற்பாங்க. இது காசு கொஞ்சம் கம்மியா இருக்கும். நிறைய வெளிநாட்டு ஊழியர்கள் காசு கம்மியா இருக்கு அப்படின்னு இதைத்தான் வாங்கி குடிக்கிறாங்க. அதாவது சிங்கப்பூர்ல டாக்ஸ் கட்டி விற்கக்கூடிய சிகரெட்டுகள் கொஞ்சம் அதிகம். இந்த மாதிரி டாக்ஸ் கட்டாத சிகரெட்டுகளை கள்ள சிகரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த சிகரெட்டை நீங்க வெளியில குடிக்கும் போது போலீஸ் கேட்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு சிகரெட்டுக்கு 500 வெள்ளி ஃபைன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க கம்பெனிக்கு தெரிஞ்சுன்னா உங்களை ஊருக்கு ஏத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செஞ்சு சிகரெட் அடிக்கிறத குறைச்சிக்கலாம். ஒருவேளை நீங்க சிகரெட் அடிக்கிற நபரா இருந்தா சிங்கப்பூர்ல டாக்ஸ் கட்டி விற்கக்கூடிய சிகரெட்டுகளை நீங்க வாங்கி அடிக்கலாம். இந்த லஞ்சம் வாங்கின சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, கிராஞ்சில உள்ள கிராஞ்சி லாட்ஜ் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு ஊழியர்கள் தங்கும் விடுதியில தான் இந்த லஞ்சம் வாங்கின சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் 25 வயசான முகமது சூல் பார்க்கர் முகமது சைனி என்பவர் தான் இந்த லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அதாவது இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு 11 மணியை போல டோர்மெட்ரிக்கு உள்ள கட்டிட தொழில் வேலை பார்க்கக்கூடிய பங்களாதேஷ் ஊழியர்களான 2 பேர் ஒரு 5 பாக்கெட் வச்சிருக்கும் போதோ அல்லது சிகரெட் குடிக்கும் போதோ செக்யூரிட்டி போய் அவங்கள கேட்ச் பண்றாங்க. இந்த செக்யூரிட்டி இவங்க 2 பேர்ட்டையும் இந்த முகமது சைனி என்பவர்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறாங்க. அதாவது இந்த பாதுகாப்பு அதிகாரி கிட்ட இவர் செக்யூரிட்டி கிட்ட இவங்க 2 பேர்ட்டையும் 500 வெள்ளி வாங்குங்க, அதாவது ஃபைன் போடுங்க அப்படின்னு உத்தரவிடுறாரு. அவங்க 2 பேரும், அதாவது இந்த பங்களாதேஷ்காரவங்க 2 பேரும் சார் கையில காசு இல்லை அப்படின்னு சொல்ல இவர் அவங்கள மிரட்டுறாரு. அதாவது நீ ஃபைனை கட்டுறியா இல்ல போலீஸ்ல புகார் செய்யவா, போலீஸ்ல புகார் செஞ்சா உன்னை ஊருக்கு ஏத்திடுவாங்க அப்படின்னு மிரட்டுறாரு. உடனே போலீஸுக்கு தெரிஞ்சா நம்மள ஊருக்கு ஏத்திடுவாங்க அப்படின்னு அதுக்கு பயந்து அந்த 500 வெள்ளி ஃபைனை கட்டுறாங்க. டொமெட்ரில சிகரெட் வச்சிருந்து கேட்ச் பண்ணா 20 வெள்ளி தானா ஃபைனு. இவங்க போட்டிருக்க இந்த 500 வெள்ளி ஃபைன் கிட்டத்தட்ட 25 மடங்கு அதிகம் அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க. சரிங்களா? இத இவர் மட்டும் எடுத்துக்கல, இவர் கூட வேலை பார்த்த மத்த 4 பேரும் இந்த 500 வெள்ளியை பிரிச்சு எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதனாலதான் இந்த பாதுகாப்பு அதிகாரிய லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவருக்கு 4 வார சிறை தண்டனையும் 500 வெள்ளியும் அபராதம் விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் கூட வேலை பார்த்திருக்காங்கல்ல மத்த 4 செக்யூரிட்டி, அதாவது அவங்களும் தான் இந்த லஞ்சத்துல பங்குல இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு 100 வெள்ளி கொடுத்திருக்காரு. அதுல 2 பேருக்கு 3 வார சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு 10 நாள் சிறையும் இன்னொருத்தருக்கு 3 வார சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பாதுகாப்பு அதிகாரி பண்ண குற்றத்துக்காக இவருக்கும் ஃபைன் பிளஸ் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இது போல உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா? அதுக்கப்புறம் நீங்க தங்கி இருக்கக்கூடிய டொமெட்ரில இது போன்ற சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா நீங்க பயப்படாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கா, ஒருவேளை நீங்க கள்ள சிகரெட்டுகள் அடிக்கிற ஆளா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கள்ள சிகரெட்டுகளை வாங்கி அடிக்காதீங்க. வெளியில சிகரெட் அடிக்கும் போது போலீஸ் கேட்ச் பண்ணாங்கன்னா ஒரு சிகரெட்டுக்கு 500 வெள்ளி ஃபைன் அடிப்பாங்க. அது இல்லாம உங்க கம்பெனிக்கு தெரிஞ்சுன்னா உங்களை ஊருக்கு ஏத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இது போன்ற தவறுகளை யாரும் செய்ய வேண்டாம்.
நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது போல பயனுள்ள தகவல்கள் நீங்க வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.